அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா கிருஷ்ணகிரி மாவட்டம் பொம்மசரப்பள்ளிக்கு தான் வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு அண்ணா வந்து நெல் விவசாயி, அவர்கிட்ட பார்த்தீங்கன்னா 9 HP பவர் வீடர் இருந்துச்சு. நம்ம கடைக்கிட்ட வந்திருந்தாரு. நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா நம்ம தெரிஞ்ச ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து இந்த மாதிரி வந்து ரீப்பர் அட்டாச்மெண்ட் இருக்குது, ரொம்ப கம்மியான விலைக்கு கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வாங்கிட்டு வந்திருந்தாரு. நான் சொன்னேன் அவருக்கு, கண்டிப்பாக இது வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகாதுன்னா இது வந்து கொஞ்சம் ரொம்ப கஷ்டம், அதாவது கட் பண்ணுறதுக்கும் சரி, லைட் லெஃப்ட் எடுக்கிறதுக்கு, அப்புறம் மற்றபடி எல்லாத்துக்கும் கஷ்டம் அப்படின்னு சொன்னேன். அவர் பார்த்தீங்கன்னா நம்ம பேச்சு கேட்காம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கடைக்கிட்ட வந்து 3 நாள் வந்து கஷ்டப்பட்டு ரிப்பேர் அட்டாச்மெண்ட் வந்து எல்லாம் ரெடி பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஃபீல்டில் ஓட்டி பார்த்தோம். அது பார்த்தீங்கன்னா என்ன ஆச்சு அப்படின்னா, இது பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் பண்ண முடியல, இந்த மிஷினையும் இந்த ரீப்பரையும் வெயிட்டுக்கு பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் பண்ண முடியல. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஃபிட்டிங் பண்ணுறதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது. அந்த அளவுக்கு ஃபினிஷிங்காகவும் பார்த்தீங்கன்னா அறுக்கல. யாருமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து பவர் வீடர் வச்சுக்கோங்க வந்து ரொம்ப நிறைய பேருக்கு ஆசை இருக்கும். 1.5 லட்ச ரூபாய் கொடுத்து நம்ம இதுக்காக மிஷின் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி மிஷின் வாங்குறது தான் பெஸ்ட்டு. இந்த மாதிரி வந்து பவர் வீடரில் அட்டாச்மெண்ட் பண்ணி அறுக்காதீங்க. அப்படி அறுக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப ரிஸ்க் எடுக்கிறேன், நான் ரிஸ்க் எடுத்து கூட அறுத்துக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த மாதிரி வந்து ரிஸ்க் எடுத்து அறுத்து ட்ரை பண்ணுங்கள். அதுவும் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபெயிலியர் ஆகுது. என்ன ஆகுது அப்படின்னா, ரைட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் ரைட்டில் வந்து ரைட் சைடில் வந்து கொஞ்சம் டவுன் ஆயிடுச்சுன்னா, லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து ஹைட் ஆயிடுச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒரு பக்கம் வந்து கரெக்டாக இருக்கும், ஒரு பக்கம் வந்து கரெக்டாக இருக்காது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஃபேன் கூட பார்த்தீங்கன்னா கரெக்டான RPM கிடைக்காது. அதுதான் முக்கியமான ஒரு விஷயம். இப்போ பார்த்தீங்கன்னா ரீப்பருக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி கரெக்டான கியரு மாடிஃபிகேஷன் எல்லாமே கரெக்டாக பண்ணியிருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா அதாவது வீடர் ஒரு கம்பெனியும் இந்த அட்டாச்மெண்ட் ஒரு கம்பெனியும் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா கரெக்டான RPM கிடைக்காது. அதனால் இந்த மாதிரி அட்டாச்மெண்ட் யாருமே பார்த்தீங்கன்னா வாங்கி வந்து பயன்படுத்தாதீங்க. யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ. அவேர்னஸாக நினச்சிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.